இப்ப தேவி என்ன பண்றான், எங்க இருக்கான்னு உடனே காட்டு. சீக்கிரமா வா பிருந்தா, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. இல்ல, இப்படி எல்லாம் நடக்கவே கூடாது. இப்படி இப்படி எப்படி நடக்கும்? பிருந்தாவும் தேவும் ஒன்னா, இவங்க 2 பேரையும் நான் ஒண்ணு சேரவே விட மாட்டேன். இல்ல, இது நான் எப்படியாவது தடுக்கணுமே. எப்படி? அக்கா அக்கா, இவ கண்ணை பாருங்க, பச்சை ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணுங்க. போ, போய் பிருந்தாவை எப்படியாவது தடுத்து நிறுத்து. பிருந்தா ரூமை விட்டு வெளியில வரக்கூடாது. போய் தடுத்து நிறுத்து. அப்பா, போயிடுச்சு. நீங்க என்ன இங்க நின்னு எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சீக்கிரமா போய் அவளை தடுத்து நிறுத்துங்க, போங்க. இந்த மாய நீர்க்குமிழி அதோட வேலையை கரெக்டா செஞ்சிரும். ஆனா மத்தபடி எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும். அப்புறம் நான் அங்க போற வரைக்கும் பிருந்தாவும் தேவும் ஒருத்தர் பாத்துக்கவே கூடாது. ஓ, மொபைல மறந்துட்டேன் பாரு. ஓ நோ, இது எப்படி என் கைப்பட்டு விழுந்துருச்சா? ஓஹோ, ஓஹோ, என் சாரி எப்படி மொத்தமா நனைஞ்சிருச்சு. சேஞ்ச் பண்ணிடலாமா? வேண்டாம், இது தேவோட ஃபேவரட் கலர் ஆச்சே. ஓகே ஃபைன், எனக்கு ரோசஸ்னா ரொம்ப பிடிக்காது, உனக்கு தெரியும்ல. சரிதா உன் பக்கத்துல வந்ததும் அவளை காதலிக்க தொடங்கிரு. ஆனா பிருந்தா உன்கிட்ட வந்தா அவளை உன் பக்கத்திலேயே சேர்த்துக்காத. அவளை வெறுக்க ஆரம்பிச்சிரு. பிருந்தா சாரிய காய வச்சு முடிச்சிட்டான். நீ ரெடி ஆயிரு சரிதா. அப்போ பிருந்தா இப்போ வந்துருவா. தேவ், இந்த எல்லா ஏற்பாடும் எனக்காகவா? தேவ், இதெல்லாம் எனக்காகவா? ஆமா, இது எல்லாம் உனக்காக தான். இந்த ரோசஸும்.
தேங்க்யூ. யூ ஆர் வெல்கம். ரொம்ப குளிர்து இல்ல? மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு நீ மட்டும் போதும் தேவ். உன் காதல் மட்டும் போதும். அது உனக்கானது இல்ல. பிருந்தா, தேவ் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன வான்னு சொல்லி கூப்பிட்டு நீங்க என்ன? இப்போ இங்க தேவ் கூட நான் தானே இருந்தாகணும். தேவ் வாய் திறந்து ஏதாவது பேச இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? தேவ் எனக்கு புரியல. ஆனால் நான் உன்னை கூப்பிடவே பிருந்தா. வாட்? தேவ், நான் சொல்றது கேளு. நீ வருத்தப்படக்கூடாதுன்னு தான் தேவ் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். சரி, நீ பேசாம ஒண்ணு பண்ணு. நீங்க இருந்து கிளம்பி போ. நான் தேவ் கிட்ட, ஐ மீன் என் புருஷன்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. உன்னோட புருஷனா? இன்னொருத்தனுக்காக இவரை விட்டுட்டு போனியா? அதை மறந்துட்டியா? தேவையில்லாம எதுவும் பேசாத சரிதான். ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. எனக்கு கோவம் வரதுக்குள்ள போயிடு. இங்க இருந்து கிளம்பு. போ. தேவ், நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ஏன் கூட விளையாடுற? ஏன் இப்படிலாம் பண்ற? ஆக்சுவலி எல்லா தப்பும் என்னோட தான் பிருந்தா. எனக்கு ஒண்ணுமே புரியல பிருந்தா. உண்மையை சொல்லணும், ஆனா எப்படி சொல்லணும்னு தெரியல. என்ன உண்மை? தயவு செஞ்சு சொல்லு. நான் சரிதாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேங்கிற உண்மை. ஆமாம் பிருந்தா, இதான் உண்மை. அதுக்காக தான் நான் உன்னை இங்கே வர சொன்னேன். நீ இங்கே வந்தால் சரிதா கூட நான் இருக்கிறத பார்த்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பல. என் வாழ்க்கையில் யார் இருக்கணுங்கிறத. இதுக்கு பேர் என்ன? நீ என்ன சொல்லி இது என்கிட்ட கொடுத்ததே? நீ எல்லாத்தையும் மறந்து போயிட்டியா என்ன? நீ இது எல்லாத்தையும் எனக்காக தானே பண்ணேன்னு சொன்ன. இப்ப எல்லாத்தையும் ஏன்னா அப்போ நான் கன்ஃபியூஸ்டா இருந்தேன். அப்போ எனக்கு எதுவும் புரியல. ஆனா இப்போ எனக்கு என்ன செய்யணும்னு புரிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் உனக்கான இடத்த நான் வேறு யாருக்கும் கொடுத்ததே இல்லை. ஆனால் உண்மை என்னன்னா, நீ என்னை விட்டு 1 வருஷம் பிரிஞ்சிருந்த அந்த நேரத்தில் சரிதா என் வாழ்க்கையில் வந்துட்டா. இனிமேல் நான் அவளுக்கு மட்டும்தான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் யார் வேணும் யார் வேணாங்கிறதையும் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு உன்னோட காதல் தேவையில்லை பிருந்தா. நான் சரிதாவோட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா சரிதா எல்லா விதத்திலையும் உன்னை விட உயர்ந்தவன். ஐ எம் சாரி.
இப்ப உடனே சரிதாவோட ரூமுக்கு போய் அவளை தேடு.